Hi everyone, welcome back to Banu Samee Kitchen. நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய குருமா தாங்க. இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதுல 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 2 ஏலக்காய், ஒரு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, கொஞ்சமா கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி இல்லைன்னா விட்டுருங்க. இது கூடவே 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸா இருக்கட்டும் இல்ல மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா செவக்க வதக்கிக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துட்டேன். இதோடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மிதமான சூட்ல வச்சுக்கோங்க. பாருங்க இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல 2 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா பெருசா பழுத்து இருக்கணுங்க. நாம இதுல எந்த காய்கறியும் சேர்க்கறது இல்ல. அதனால தக்காளி மட்டும்தான் நமக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. கப்பு படி பாத்தீங்கன்னா இது நறுக்குன தக்காளி ஒரு கப் அளவுக்கு தக்காளி இருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா தக்காளி குழஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணுங்க. பாருங்க இப்ப நாம மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு மிதமான சூட்ல இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்கிட்டே இருக்கும் போது என்னுடைய கேஸ் தீர்ந்து போச்சுங்க. அதனால நான் டைரக்டா குக்கருக்கு மாத்திட்டேன், இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சு. அதனால நீங்க யோசிக்காதீங்க என்னடா அது குக்கருக்கு சடனா மாத்திட்டாங்களே அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இதுல கொஞ்சமா நறுக்கின கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் வதக்கிக்கோங்க. நீங்க புதினா இலைகளும் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மிதமான சூட்ல ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இது எண்ணெய் வந்து அழகா பிரிஞ்சு வரும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். நாம அதுக்குள்ள ஒரு மசாலா பொருட்களை அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன இன்ச் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்து செஞ்சா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா நீங்க 1/2 டீஸ்பூன் கசகசா கூட சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒற்றைக்கடலையை சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்து இதை மைய அரைச்சு எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க அதுக்குள்ள நமக்கு கிரேவி நல்லா திக்காயி எண்ணெயும் அழகா விட்டுருக்கு. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருந்த விழுதை இதுல சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான சூட்லயே இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வீட்ல காய்கறிலாம் எதுவுமே இல்ல, சட்டுன்னு ஒரு குருமா செய்யணும் அப்படின்னா இந்த கிரேவி செய்யுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க வெஜிடபிள் சேர்க்கலன்றது கூட நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. சட்டுன்னு 10 நிமிஷத்துல நீங்க செஞ்சிடலாம். பாருங்க இது 30 செகண்ட் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. டோட்டலா இதுல 3ல இருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா வந்து எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு தண்ணியா சேர்த்துக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல இத 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்பதான் நமக்கு சீக்கிரம் திக்காகும். 10 நிமிஷம் நீங்க மீடியம்ல இருந்து ஹை ஃப்ளேம்னு மாத்தி மாத்தி வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. குழம்பும் நமக்கு நல்லா திக்காயிடும். இந்த அளவு கரெக்டா இருக்குங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நல்லா தளன்னு கொதிச்சிட்டு இருக்கு. இது வந்து கொஞ்சம் தண்ணியா தாங்க இருக்கணும். ஏன்னா பரோட்டாலலாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. நிறைய ஊத்தியும் சாப்பிடுவாங்க. கரெக்டான பக்குவத்துல இருக்கு. அடுப்பை அணைச்சிருங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரா சட்டுன்னு செய்யக்கூடிய குருமா, உடனடி குருமா நமக்கு ரெடி ஆயாச்சு. இதை நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.